பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தும்படியாக நாம் மறுபடி கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்! இந்த 4வது மாதத்திலும் கர்த்தருடைய கரம் நம்மை நடத்துகிறது. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. பெரிய தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பெரிய தேவன், அல்லேலூயா! சர்வ வல்லவர் அவர். ஆமென். இந்த உலகத்தில் இப்படி ஒருத்தரை பெரிய தேவன், பெரிய கடவுள், பெரிய மனிதர் அப்படின்னு சொல்லிட்டாலே உடனே உச்சி குளிர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எதையாவது செய்திருவார், அந்த அவர் பெரிய ஆளுங்க அப்படின்னு சொன்னாலே, ஒருத்தரை புகழ்ந்தாலே அது தலைக்கு உச்சிக்கு நேராக போயிடுது. இயேசுவை அப்படி அநேகர் அப்படி ஜாடமாடையாக பல காரியங்களை செய்வதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். பிரியமானவர்களே, ஒரு நிகழ்ச்சி இப்படி நடக்கிறது. எப்படி நடக்கிறது? அவருடைய இறுதி பவனி காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதையில் ஒரு பவனி. அந்த பவனியில் என்னென்றால் எப்பொழுதும் ஜனங்கள் அவருக்கு பின்னால் இருப்பதனால அற்புதங்கள் திரளாய் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, ஜனங்கள் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கழுதையில் பவனி செல்லும் பொழுது சிலர் தங்களுடைய வஸ்திரத்தை விரிக்கிறாங்க, சிலர் மரக்கலைகளை போடுறாங்க, பல்வேறு சம்பவங்கள் நடக்கிறதாங்க. சிலர் ஓசன்னா ஓசன்னா ராஜாவுக்கு, இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் யோவான் 12:13 இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இப்படி பல்வேறு விதத்தில் அவங்க உற்சாகமாக பேசிகிட்டு இருந்தவங்க கொஞ்சம் தூரம் போன உடனே அரசியல் வல்லுநர்களும் நுணுக்கர்களும் அவரை காட்டி கொடுப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த மக்களையே திசை திருப்புறாங்க. இவர் என்ன பாவம் செய்தார், என்ன தப்பு செய்தார் அப்படி சொன்னால் அவற்றிருந்தே பல காரியங்களை வரவழைத்து அவரை எப்படியாகிலும் காட்டி கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. பொந்தி பிலாத்துன்னு ஒரு கவர்னர் இருந்தார். அந்த கவர்னர் தான் இவர்கிட்ட நான் ஒரு குற்றமும் காணலை, ஆனாலும் நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றம் என் மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கையை கழுவி என்ன செய்கிறார், அந்த கவர்னர் ஜனங்களுடைய போக்குக்கே விட்டுறார். அப்போ தான் சொல்கிறாங்க ஜனங்கள் எல்லாரும், இப்படி இஸ்ரவேலின் ராஜா ஓசனா ஓசனான்னு சொன்ன அதே ஜனங்கள் தான் பரபாச விடுவியும் இவரை சிலுவையில் அறையும் அப்படின்னாங்க. பாருங்கள், எவ்வளவு நல்ல காரியம், எவ்வளோ நன்மை, எவ்வளவு பேருக்கு சாப்பாடு, விடுதலை, இப்படிலாம் பல சம்பவங்கள் நடந்தாலும் இந்த ஒரு கூட்டம் இந்த ஜனக்கூட்டத்திற்குள்ளாக சேர்ந்து தவறான பொருளையை கிளப்பி விட்டு ஆமென் அவருடைய வாழ்வை நிறைவு செய்வதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய திட்டம் ஒருபோதும் தோற்று போகாது. இந்த சரீரத்தில் உள்ள மனிதனை வேண்டுமென்றால் நாம் அழித்து விடுவதற்கு முயற்சி எடுக்கலாம். ஆனால் உங்கள் மூலமாக தேவன் செய்ய நினைக்கிறதை நீங்கள் செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பில் வளருங்கள், அவரோடு கூட இருங்கள். அதுதான் இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தாரும் என்று சொல்லி இந்த பல்லவியை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த கிருபை எங்களுக்கு வேண்டாம், கர்த்தர் உதவி செய்வாராக. நான் வளர்ந்திட உம் அன்பேகம்
அன்புல நாம வளரணும். போலியான ஒரு வாழ்வு நமக்குள்ள இருக்கவே கூடாது. இங்க ஒன்று அங்க ஒன்று அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஏற்ற அந்த பிரியமான வாழ்வு நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஓசன்னான்னு சொல்லிட்டு ஆலயத்திற்கு போகும்பொழுதெல்லாம் சிலுவை அடையாளம் போட்டுட்டு வெளியில் போய் சிகரெட் பிடிக்கிறதோ, தவறான வார்த்தைகளை பேசுகிறதோ, தவறான காரியங்களை செய்கிறதோ, இது போலியான வாழ்வு. 2 வேடம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. தினமும் ஆண்டவரே உண்மையில நான் வளரணும்ப்பா, உங்களுடைய பிரசன்னை என்னோடு கூட இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்திலும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். இந்த இரவில் எங்களை அழைத்து வந்திருக்கிற பிதாவே, உம் கிருபை பிரசன்னம் உடைய ஆளுகை என்னையும் எங்களை நிரப்பட்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். பல நேரங்களில் எங்களை அறியாமல் பல தவறுகளையும் தவறான காரியங்களை நாங்கள் செய்து விடுகிறோம். எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. எங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் அநேக நேரங்களில் எங்களை இப்படிப்பட்ட பாவத்திற்கு நேராக, பகைமைக்கு நேராக, இழிவுக்கு நேராக கொண்டு செல்லுகிறது. இல்லைன்றால் இப்படிப்பட்ட குணங்களை மாற்றிக்கொள்ளும்படியாக பல சம்பவங்கள் நடந்து விடுகிறது. எங்களை மன்னிங்க. நீர் விரும்புகிறபடி, நீர் ஆண்டவரே எப்பொழுதும் விரும்புகிறபடி அதை நாங்கள் நிறைவாய் நிரந்தரமாய் இறுதி மூச்சு வரைக்கும் செய்ய கர்த்தர் உதவி செய்யும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும், வழிநடத்தலை தாரும். நீரே ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் எங்களை பொறுப்படுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.